தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் வாசிங்க. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் பரிசுத்த வேதாகமத்திலே இந்த வசனத்தை வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறவர்கள். இந்த வரலாறு உங்களுக்கு நன்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்ததே. இந்த 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழம் உயரமும் 6 முழம் அகலமும் கொண்ட ஒரு பொற்சிலையை பண்ணிவிட்டு பாபிலோன் மாகாணத்தில் உள்ள தூரா என்று சொல்லக்கூடிய ஒரு சமபூமியிலே கொண்டு நிறுத்தி வைக்கிறார். இந்த சமபூமியில நிறுத்தி வைத்துவிட்டு அந்த மாகாணத்தில் உள்ள பாபிலோனில் இருக்கிற எல்லா உத்தியோகஸ்தர்களும் பிரபுக்களும் மந்திரிகளும் உயர்ந்தவர்கள், உயர் குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். 60 முழம் உயரம் 6 முழம் அகலம் கொண்ட இந்த பெரிய பொற்சிலைக்கு முன்பாக எல்லாரும் பணிந்து ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிற நேரத்தில் தேவனுடைய ஸ்தோத்திரம், இங்கு பாபிலோன் ராஜா யுத்தத்துக்கு போய் அவன் யூதா தேசத்திலிருந்து சில வாலிபர்களை அவன் அடிமைத்தனமாய் பிடித்துக் கொண்டு வரப்பட்டவர்களிலே ஆபேத்நேகோ, சாத்ராக், மேஷாக் என்று சொல்லக்கூடிய அவன் 3 வாலிபர்கள் அங்கு இருக்கிறார்கள். இந்த 3 வாலிபர்களும் மிகவும் அழகானவர்கள், திறமைசாலிகள். தேவனுடைய ஸ்தோத்திரம், அந்த அவர்கள் அடிமைகளாக அவர்களை பிடித்துக் கொண்டு வரப்பட்டு அவருடைய மாகாணத்தில் இருக்கிற சில முக்கியமான அரசாங்க பொறுப்புகளிலே அவர்களை வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கிற நாட்கள். அப்படி இருக்க அடிமைத்தனமாக வந்த இந்த ஜனங்கள் இவங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் தேவனுடைய ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஆராதிக்க கூடாது என்பதற்காக பொல்லாத சாத்தானுடைய ஒரு செயலாக, ஒரு ஆலோசனையாக, ஒரு திட்டமாக தெய்வத்தை ஆராதிக்க கூடாது என்பதற்காக இந்த காரியங்கள் நடந்து இருக்கிறது. ஒரு பெரிய பொற்சிலை உண்டாக்கி அதுக்கு முன்பாக தான் எல்லாரும் பணிய வேண்டும் என்று ராஜா கட்டளை. ஒருவேளை அது பணியாமல் போனால், அப்படி ராஜாவுடைய கட்டளைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் கீழ்ப்படியாமல் போனால் அவர்களை எரிகிற அக்கினியிலே கொண்டு போட்டு அப்படியே சுட்டரிக்க வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இப்ப என்ன நடக்குது? பொற்சிலை உருவாக்கப்பட்டது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பொற்சிலைக்கு முன்பாக வந்து கூடுகிறார்கள். ராஜாவுடைய கட்டளையின்படி எல்லாரும் அந்த பொற்சிலைகளை வணங்குகிறார்கள். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் வேறுபிரிக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுடைய அழைப்பை பெற்ற தேவ பிள்ளைகளாய் வளர்கிறதான ஆபேத்நேகோ, சாத்ராக், மேஷாக் என்று சொல்லக்கூடிய இந்த 3 வாலிபர்களும் அந்த பொற்சிலைக்கு முன்பாக பணிந்து கொள்ளப் போகவில்லை. இவ்வளவு இவர்கள் வந்து அடிமைத்தனமாக கொண்டு வரப்பட்டவர்கள். ராஜாவுடைய உத்தியோகஸ்தர்களாக இருக்கிறார்கள். ராஜாவுடைய அந்த அரசாங்கத்தில் உத்தியோகஸ்தர்களாக இவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாய் இருந்தது. ஆனாலும் கூட உலக பிரகாரமாய் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாய் இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரங்களிலே அவர்கள் அதற்கு கீழ்ப்படிவதற்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த பெரிய பொற்சிலைகளை ஆராதிப்பதற்கு அவங்க போகல. ரிப்போர்ட் வருகிறது, கம்ப்ளைண்ட்கள் வருகிறது. ராஜாவே, நீர் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த தேசத்தை விசாரிக்கும்படி வைக்கப்பட்டதான பிரதானிகளிலே இந்த 3 பேர்களும் ஆபேத்நேகோ, சாத்ராக், மேஷாக் சொல்லக்கூடியவர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. நீர் சொன்னீர் அல்லவா, அவர்கள் வணங்காதவர்களை கையும் காலையும் பிடித்து கட்டி அக்கினி சூளையிலே போட வேண்டும் என்று சொன்னீரே, அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசன் இடத்துல போய் இந்த மற்ற மந்திரிகள் புகார் கொடுக்கிறார்கள்.
புகார் கொடுக்கிற நேரத்திலே ராஜா கூப்பிட்டு கேட்கிறார், நீங்கள் அப்படி செய்தது உண்மையா? நீங்கள் வணங்காமல் இருந்தது சரியா? அப்படி என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம், ஆமென், அவர்கள் அதை உண்மை என்று ஒத்துக்கொள்ளுகிறார். நாங்கள் வணங்காமல் இருந்தது சரிதான். இப்போ ராஜா ஒரு தருணத்தை கொடுக்கிறார். மறுபடியும் நான் ஒரு தருணத்தை இப்பொழுது கொடுக்கிறேன். இந்த தருணத்திலே நாகசுரம், கிண்ணாரம், தம்புரு போன்ற வாத்தியங்கள், இசைக்கருவிகள் இசைக்கப்படும் பொழுது எல்லாரும் வணங்குற நேரத்திலே நீங்கள் அந்த பிரச்சனைக்கு முன்பாக வணங்க வேண்டும். வணங்காத பட்சத்திலே அக்கினியிலே போட்டு உங்களை எரித்து விடுவோம் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுத்து மறுபடியும் அவர்கள் வாய்ப்பை கொடுக்கிறார். வாய்ப்பு வழங்கினாலும் அந்த ஆபிதேகோ சாத்ராக் மேஷாக் என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்தோத்திரம். அவர் ராஜா சொல்லுகிறாரு, என்னுடைய கைக்கும் எரிகிற அக்கினிக்கும் உங்களை மீட்டுக் கொள்ளுகிற தெய்வம் யார்? ஒருவர் உங்களை என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாது. அப்படி என்று சொல்லி ராஜா அரைக்கூவல் விடும் பொழுது அவர்களுக்கு முன், ராஜாவுக்கு முன்பாக இவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ராஜாவே, ஆமென், அது வாசிங்க, அந்த வசனம் வாசிப்போம். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இது கவனிங்க, நல்ல கவனிங்க. 16வது வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, கவனிங்க, என்ன கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து மறு உத்தரவு சொல்வதற்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்வதற்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. நன்கு கவனிக்கணும். எங்க தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்களை ரட்சிக்கிற, எங்களை உருவாக்கின, எங்களை படைத்த, எங்களை சரிசித்த, நாங்கள் கெட்டு போன நேரத்திலே, விழுந்து போன நேரத்திலே, பாவத்தின் அந்தகாரத்தில் இருந்த நேரத்திலே எங்களை விடுதலையாக்கின எங்க தெய்வத்தை ஆராதிக்கிற காரியத்தை குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான எங்களுக்கு அவசியமே கிடையாது. எங்க தெய்வம், எங்களை மீட்டவர், எங்களை சிருஷ்டித்தவர், எங்களை படைத்தவர், பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து படுகுழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மை மீட்டு எடுத்த நம்முடைய தெய்வத்தை ஆராதிக்கிற காரியத்தை குறித்து யாருக்கும் உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொன்னாங்க, யாருக்கு அதை பற்றி நாம சொல்ல வேண்டிய அவசியங்களுக்கு கிடையாது. அது ராஜாவாக இருக்கட்டும், அவர்கள் கட்டில புருஷனா இருந்தாலும் கூட, சொந்த மனைவியா இருந்தாலும் சரி, சொந்த தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அன்பு சகோதரர்களை நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆவிக்குரிய தெய்வத்தை, ஆவிக்குரிய விதத்திலே நம்மை ரட்சித்த தெய்வத்தை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற காரியத்திலே தேவனுடைய யார் நமக்கு தடையாய் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்பதை பரிசுத்த ஆவியானவர் திட்டப்படுத்தி சொல்லுகிறார். நம்மை ரட்சித்தவர், நம்முடைய தெய்வத்தை காட்டில் மேலானது எதுவும் இல்லை. தேவனுடைய சரீரத்தை கொல்ல வல்லவராய் இருக்கிறவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆவியிலே ஆண்டவருடைய வாழ்கிற நம்மை ஆமென் பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிற நம்மை அழைத்து செல்லுகிற தேவாதி தேவனுக்கு தான் நாம் பயப்படணும், கர்த்தருக்கு தான் நாம் பயப்படணும். தேவனுடைய பிள்ளை உலகத்துடைய எந்த ஒரு சக்திகளுக்கும் தெய்வத்தை ஆராதிக்கிற காரியத்தில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. நம்மை படைத்தது உண்டானால் நமக்கு ஒரு வாழ்க்கையை தருவதற்கு அவருக்கு முடியும், நம்மை நடத்துவதற்கு அவருக்கு முடியும், நம்மை ஸ்தோத்திரம் செம்மி நன்மையாய் நம்மை நடத்தி வைக்க முடியும். ஸ்தோத்திரம். இங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்வதற்கு எங்களுக்கு அவசியம் கிடையாது. என் தெய்வத்தை ஆராதிக்கிறதுல குறித்து நாங்கள் தேவனுடைய அதை பற்றி சொல்வதற்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. அவன் ராஜா சொல்றாரு, நீங்க வணங்காம இருந்தா, நீங்க இந்த பிரச்சனையை வணங்காம இருந்தா உங்களை கையின் காலையும் பிடித்து கட்டி அக்கினி சூளைகளை கொண்டு போடுவோம், அங்கு எரிந்து போவீர்கள் என்று சொல்லுகிறார். ராஜாவாகிய என்னுடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் தப்புவிக்க வல்லமை உள்ள தெய்வம் யார்? அப்படி ஒரு தெய்வம் உண்டா? அப்படி என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். அதற்கு கொடுக்கும் பதில் தான், இந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு மறுத்தல் சொல்வதற்கு எங்களுக்கு அவசியமே கிடையாது. இதற்கு உரிமை, என் தெய்வத்தை ஆராதிப்பதனுடைய உரிமை. இதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, யாரும் முடியாது, எங்களுடைய உரிமை அப்படி என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ராஜாவே, உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும்
என்னை தங்களை தப்புவிக்க எங்க தெய்வம் வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர், சிருஷ்டித்தவர், ஒன்னையும் என்னையும் உருவாக்கின தெய்வம் எந்த விதமான கடுமையான சட்டங்களோ கடுமையான அக்கினி சோலையோ அக்கினி சூளையோ வந்தாலும் தேவனை அவையிலிருந்து நம்மை பாதுகாக்க சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம். அக்கினி போன்ற பலவிதமான சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நம்மை விடுவித்து, நம்மை ரட்சித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை கனப்படுத்துகிற தெய்வம் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம். கருணை காட்டி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. எப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் நமக்கு வந்திருந்தாலும் அவைகளில் நம்மை விடுதலையாக்கி நம்மை ரட்சிக்க வல்லவரான தெய்வம் நம்முடைய தெய்வம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதுகாக்கிற தெய்வம் நம்மை கைவிட மாட்டார், நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நீங்க நடக்கிறதை பாருங்க. இவங்க சொல்றாங்க, எங்க தெய்வங்களை காப்பாற்ற, எங்களை விடுவிக்க, எங்களை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தெய்வம். அவர் ரட்சிக்காமல் போனாலும், எங்களை விடுவிக்காமல் போனாலும், எங்களை காப்பாற்றாமல் போனாலும் உன்னை பொற்சொல்லி ஆராதிக்க நாங்கள் பாடுபட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முன் வைத்த கால் முன் வைத்ததா, எடுத்த கை எடுத்ததுதான். ஆராதிக்க தீர்மானிப்போம், ஆராதித்துதான் ஆகும். ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாங்கள் எங்களை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம். நாங்கள் ஆராதித்துதான் ஆகும். அல்லேலூயா. இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. ராஜாவுடைய கட்டளைகளை மீறி, ராஜா சொன்ன வார்த்தைகளை மீறி, ராஜாவுடைய சட்டத்திட்டங்களை மீறி செயல்பட்டதான இந்த செயல்பட்டது மட்டுமல்ல, சொன்னதான மீறி சொன்னதான இந்த ஆபேத்நேகோ, சாத்ராக், மேஷக் என்பவர்கள் மேல் கடும் கோபம் உண்டாகி தேவனுடைய சொந்த அக்கினி சூளையை சாதாரண அவர்கள் ஒரு மனிதனை உயிரோடு போட்டு எரிக்கிற அந்த சூடை காட்டிலும் 7 மடங்கு சூடு அதிகமாக்கி தேவனுடைய ஸ்தோத்திரம் அந்த அக்கினி சூளைகளை கொண்டு போடுகிறாங்க. ராணுவத்தில் இருந்த மிக மிக பெரிய பலசாலிகளை வைத்து பலவிதமான வஸ்துகளினால் கட்டப்பட்டு சால்வை பலவிதமான உபகரணங்களை கொண்டு அவருடைய கையை காலும் வரிந்து கட்டப்பட்டு நான் 3 பேரையும் தூக்கி கொண்டு அப்படியே அக்கினி சூளைகளை கொண்டு போட போகிறார்கள். போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொண்டு போனவர்கள் தூக்கிண்டு போனவர்கள் அப்படியே அக்கினி சூளை கடுமையா இருந்ததனால் எரிந்து சாம்பலாய் போனார்கள். ஆனால் அக்கினி சூளைக்குள் விழுந்த 3 பேர்களோ அவர்களோடு சேர்ந்து இன்னொருவராக சேர்ந்து 4 பேரும் அக்கினி சூளையிலே விளாவிக் கொண்டிருக்கிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த அக்கினி சோலை, அந்த அக்கினி தேவனுடைய ஸ்தோத்திரம், அந்த அக்கினி குகையானது அவங்களுடைய சரீரத்திலே கற்றிருந்த பலவிதமான வஸ்துகளாலும் பல முறைகளிலே பல விதங்களிலே கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் எரிந்து கொண்டதே தவிர அந்த அக்கினி மனம் கூட இந்த ஆபேத்நேகோ, சாத்ராக், மேஷக் என்பவருடைய சரீரத்திலே வீசவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட கட்டுகள், எப்பேற்பட்ட போராட்டங்கள், எப்பேற்பட்ட தடைகள், எப்பேற்பட்ட தேவனுடைய ஸ்தோத்திர சோதனைகள் உங்களை கட்டி வைத்திருந்தாலும் என் தெய்வத்துடைய சமூகத்திலே எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி தேவ சமூகத்திலே ஆராதிக்கும் பொழுது சகல கட்டுகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற கரங்களை தட்டி மறந்து விடாதீங்க. என் தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறது. சகல கட்டுகள் உடையும், சகல அந்தகாரத்தின் கிரியைகள் அழியும், சகல பிசாசுடைய கிரியைகள் அழியும். எல்லா தடைகள் நீங்கி போகுது, எல்லா கட்டுகள் உடைந்து போகுது. அக்கினி அந்த அக்கினி குகைக்குள்ளே போடும் பொழுது, அக்கினி சூளைகளை போடும் பொழுதோ கொண்டு போனவர்கள் கருங்கி செத்தார்கள். யார் சாதாரண ஆட்கள் அல்ல, மிகவும் பலசாலிகள். ராணுவத்தில் இருந்த மிகவும் பலசாலிகள், ஆரோக்கியசாலிகள் அப்படியே கருகி செத்தார்கள். அடுத்து போகும் பொழுது
அந்த 3 பேரும் அக்கினியிலே கட்டுண்டவர்களால் தூக்கி எறியப்பட்டார்கள். ஆனால் கட்ட அவிழ்க்கப்பட்டவர்கள் சோலையிலே அக்கினி புகையிலே ஆமென் ஸ்தோத்திரம் விழுந்ததாக அந்த 3 பேர்களை காப்பாற்றும்படி ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்பி அவர்களோடு லாவி அவர்களை விடுதலையாக்குறதை நாம் பார்க்கிறோம். லாவி கொண்டிருக்கிறார்கள். அக்கினி மனவர்களை அடிக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு சோதனை, வேதனைகள், கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, கடன் தொல்லையினாலே மிகவும் கஷ்டப்பட்டிருக்கும் பொழுது, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நமக்கு உரிமையானவர்கள், நாம் யாரை நம்பி இருந்தோமோ அவர்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போவார்கள். பிள்ளையே, நம்முடைய சோதனை மத்தியிலே, நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே, நம்முடைய வேதனை மத்தியிலே நம்மை விட்டு அகன்று போகாத, நம்முடைய கண்ணீரின் மத்தியிலும் நம்முடைய சோதனை மத்தியிலும் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம், நம்முடைய தெய்வம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அவர் நம்மை விட்டு நீங்கி போக மாட்டார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு வருவதுமில்லை, நான் உன்னை கைவிடுவதுமில்லை என்பதை தேவன் திட்டமாய் நமக்கு சொல்லி இருக்கிறாரே. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். முடியல, நேரம் மிகவும் வேகமாய் போகிறது. சுருக்கட்டும் செய்தியை சுருக்கமா சொல்லுகிறேன். இவர்கள் இந்த தியாகம் சகித்தார்கள், வருந்த தூசிப்பை சகித்தார்கள். அவர்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட எல்லா விதமான கம்ப்ளைண்டுகள் நிமித்தம், புகார்கள் நிமித்தம் வந்ததான நிந்தனைகளும் அவமானங்களையும் சகித்தார்கள். சகித்தது நிமித்தம், ஆமை சோதனைகளை எதிர்கொள்ள நின்ற நிமித்தம், தேவனுடைய வருகிறதான பாடுகளை சகித்தது நிமித்தம் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் வேடிக்கை பார்த்தார்களோ, யார் யாரெல்லாம் குறை சொன்னார்களோ, யார் யாரெல்லாம் தூசித்து பேசினார்களோ, யார் யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்து நின்றார்களோ, அவர்கள் எல்லாரும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. எந்த ராஜா எந்த தெய்வத்தை ஆராதிக்க கூடாது, பொருட்களை தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னானோ அதே ராஜா மெய்யான தெய்வம், அவர்தான் உண்மையான தெய்வம். அவருக்கு முன்பாக பணிய வேண்டும், அவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும், அவருக்கு முன்பாக அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தரவை கொடுக்கிறார். அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு நீங்க படுகிற பாடுகள், ஆண்டவரை ஆராதிக்கிற நிமித்தமா, ஆண்டவரை ஆராதிக்கிற நிமித்தமா உங்களுக்கு வருகிற சோதனைகள், வேதனைகள், பாடுகள் கொஞ்சம் நாளுக்குள்ளே எல்லாம் ஒருங்கி போகும். ஒன்றுமே நீக்காத பிள்ளை, ஒன்றுமே நீங்க ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சர்வ அதிகாரி, அவர் சர்வ சிருஷ்டிக்கிறவர். அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சொல்லி அது ஆண்டவருடைய நாமத்தினாலே அது உடைந்து மாறும். இன்னைக்கு அக்கினி சூளையை போல சோதனைகள், அவன் நாலா திசைகளிலிருந்தும் நெருக்கங்கள் வரலாம், நாலா திசைகளிலிருந்து போராட்டங்கள் வரலாம், நாலா திசைகளிலிருந்தும் பிரச்சனைகள் வரலாம். ஆண்டவரை ஆராதிப்பது நிமித்தமாய் பலவிதமான நிந்தனைகள், அவமானங்கள் நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கலாம். இதற்கு நிச்சயமாய் மேன்மை உண்டு, இதற்கு நிச்சயமாய் அனுகிரகம் உண்டு, இதற்கு நிச்சயமாய் ஒரு பெரிய விடுதலை மட்டுமல்ல, அநேக ஜனங்கள் உங்கள் நிமித்தம் நீதிக்குள் கடந்து வருவார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய பக்தி வைராக்கியமான ஆராதனை, உங்களுடைய பக்தி வைராக்கியமான தேவ பரிசுத்தமான வாழ்க்கை, பக்தி வைராக்கியமாய் தேவனுக்கு முன்பாக நீங்கள் கொடுக்கிற சாட்சியான வாழ்க்கை, தேவனுடைய நிச்சயமாய் உங்களை மட்டுமல்ல, உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற வேடிக்கை பார்க்கிற கண்கள் கூட ஆச்சரியப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரை ஆராதிக்கும் நாள் மிக விரைவில் இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் உங்களோடு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறது வீணல்ல, நாம் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. இந்த உலகத்தை படைத்தவர், சிருஷ்டித்தவர், நம்மை சிருஷ்டித்தவர், கெட்டு போயிருந்த நம்மை, அந்தகாரத்தில் இருந்த நம்மை, மரண விளிம்பில் இருந்த நம்மை, சோதனை விளிம்பில் இருந்த நம்மை மீட்டுக் கொண்ட சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவர். நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை கைவிடுவதே இல்லை என்று பேசுவோம். அந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
கிறிஸ்து ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க வசனத்துல கீழே வாசிங்க. 3ஆம் அதிகாரம் தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 28 29 கடைசி 30 வசனம் 3 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப படிக்கிறான். அவன் உண்டாக்கின சிலைகளை எல்லாம் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப ஆண்டவருடைய சமூகத்தை வந்து பணிந்து ஆராதிக்கிறான். எப்படி ஆராதிக்கிறான்? அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதரை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார்